Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம், அத்தியாயம் 16. தெருக்கோடியில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டின் எதிரே இருந்த இடத்தில் காரை நிறுத்தினான் பார்க். பெயர்தான் சூப்பர் மார்க்கெட்டை தவிர சிறிய கடைதான் முன்புறத்தில் அலங்காரமாக கேபிட்டல் கட்டடத்தின் மாடல் பொம்மை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டதும் மார்க்கின் உடம்பு ஒரு முறை சிலிர்த்தது. இன்னும் 5 நாட்கள் அங்கே இருந்த ஆளிடம் தன் அடையாள கார்டை காட்டி மேனேஜரை பார்க்க வேண்டும் என்றான். அவன் போய் சொன்னதும் உள்ளே இருந்து ஒரு இட்டாலியர் வந்தார். என் பேர் மார்க், FBIயிலிருந்து வந்திருக்கேன் என்று கூறி அவரிடம் தன் கார்டை காட்டி, நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும், அதற்காகத்தான் வந்தேன். ஒரு திருட்டு கேஸை பற்றி நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். திருட்டு போன பணத்தில் ஒரு $50 நோட்டை நேற்று இந்த கடையில் செலவழித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதை பார்க்கலாம் என்று வந்திருக்கிறேன். அப்படியா? ஒவ்வொரு நாளும் ராத்திரி அன்றைய கணக்கை முடித்து பணத்தை பெட்டகத்தில் வைத்து காலையில் பேங்க்கில் கட்டிடுவேன். அந்த வழக்கப்படி 1 மணி நேரம் முன்பு பணம் பேங்க்குக்கு போய்விட்டது. எந்த பேங்க் என்று அவரிடம் தெரிந்து கொண்டு அவசரமாக அங்கு சென்றான் மார்க். பேங்க் மேனேஜரிடம் விஷயத்தை சொன்னதும் அவர் கேஷியரிடம் அழைத்துச் சென்றார். கேஷியர் ஒரு பெண், மிஸ்ஸஸ் டவுன்சென்ட் என்று பெயர். அதிர்ஷ்டவசமாக அது சிறிய பேங்க் தான். வரவுகள் $5000 தான் இருந்தது. நோட்டுகளை தனித்தனியே பிரித்து கட்டி வைத்திருப்பதாக கூறினாள் மிஸ்ஸஸ் டவுன்சென்ட். $50 நோட்டுகள் மொத்தம் 28 இருக்கின்றன என்றார். அவளிடம் கையுறை வாங்கி மாட்டிக்கொண்டு எண்ணி பார்த்தான் மார்க். 28 இருந்தன. அந்த நோட்டுகளை எடுத்துச் செல்வதாக கூறி ஒரு ரசீது எழுதி கொடுத்தான். கூடிய விரைவில் அவற்றை திருப்பி அனுப்பிவிடுவோம் என்றும் உறுதி கூறினான். பேங்க் மேனேஜர் நோட்டுகளை ஒரு பழுப்பு நிற உரையில் போட்டு மார்க்கிடம் கொடுத்து அவன் தந்த ரசீதை பெற்றுக்கொண்டார். நேரே டிரெக்டரின் அலுவலகத்தை அடைந்தான் மார்க். அவருடைய அறைக்கதவை மெதுவை 2 முறை தட்டிவிட்டு உள்ளே சென்றான். உதவி டிரெக்டர் மேத்யூஸிடம் பேசிக் கொண்டிருந்தார். டிரெக்டர் இவனை கண்டதும் மேத்யூஸ் ஒரு புன்னகை செய்துவிட்டு எழுந்து கொண்டார். நல்லது டைரக்டர், நீங்கள் கேட்ட தகவல்களை இன்று பகலுக்குள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். என்ன மார்க், செனட்டரை படித்து விட்டாயா? கீழே காரில் இருக்காரா என்றார் டைரக்டர் டைசன். இல்லை சார், ஆனால் இதை பிடித்து வந்தேன் என்று கூறி பழுப்பு நிற உரையை பிரித்து $50 நோட்டுகளை அவர் முன்னே வைத்தான் மார்க். ஏன்னா ஏதாவது பேங்க் கொள்ளையடிச்சியா? கொள்ளையடித்த மாதிரி தான் சார். மிஸ்ஸஸ் கேஸ்ஃபிக்ஸின் பாதிரியார் கொடுத்த $50 நோட்டு இதில் இருக்கிறது. நான் உடனே கைரேகை நிபுணர் சமர்ட்டனை கூப்பிட்டு இதை கவனிக்க சொல்கிறேன். மிஸ்ஸஸ் கேஸ்ஃபிக்ஸின் கைரேகையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவள் கைரேகை உள்ள நோட்டு தான் அவள் கொடுத்தது. அதை ஆராய்ந்தால் ஏதாவது தெரியலாம். நம் ஆட்களில் ஒருவரை அனுப்பி அவள் வீட்டின் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளும்படி சொல்ல வேண்டும். அந்த பாதிரியார் வேஷக்காரன் மறுபடி ஒருவேளை அங்கே வந்தாலும் வருவான். ஒரு விஷயம் சார், மிஸ்ஸஸ் கேஸ்ஃபிக்ஸ் பாவம் இனி தன் நிலைமை என்னாகும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். பணம் இல்லை, வேலை இல்லை, இப்போது கணவனும் இல்லை. அவள் நமக்கு ஒரு நல்ல துப்பு கொடுத்திருக்கிறாள், இனிமேலும் கொடுப்பாள். ஆகையால் அவளுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் சார். சரி, என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேன் என்றார் டிரெக்டர். பஸ்ஸரை அழுத்தி மிஸ்ஸஸ் மெக்ரிகரை கூப்பிட்டு, சமட்டனை நான் வர சொன்னேன் என்று சொல்லுங்கள், எலியட்டை உள்ள அனுப்புங்கள் என்றார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் யூனிஃபார்ம் அணிந்து மர்மமாகவே இருக்கும் அந்த உதவியாளனின் பெயர் எலியட் என்று அப்போதுதான் தெரிந்து கொண்டான் மார்க். டிரெக்டரிடம் விடைபெற்று கொண்டு நிறைய சில்லறை மாற்றி பையில் போட்டுக்கொண்ட போது டெலிஃபோனை அடைந்தான் மார்க். டிரெக்டர் சொல்லி தந்த தந்திரத்தை உபயோகித்தான். சந்தேகத்துக்குரிய 62 செனட்டர்களின் செக்ரட்டரிகளையும் கூப்பிட்டான். மே மாதம் 5ஆம் தேதி நகரங்களில் சுற்றுப்புற சூழ்நிலை பற்றிய கருத்தரங்கும் பகல் உணவுக்கும் செனட்டர் வர முடியுமா என்று கேட்டுவிட்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அதே போன்று கருத்தரங்குக்கும் பகல் உணவுக்கும் அந்த செனட்டர் வந்திருந்தாரா என்று கேட்டான். டிரெக்டரின் தந்திரம் பலித்தது. பிப்ரவரி 24ஆம் தேதி என்று 47 செனட்டர்கள் பகிரங்கமாக தொகுதிக்காரர்களுடனோ அதிகாரிகளுடனோ பகல் உணவு அருந்தியிருக்கிறார்கள் என்று தெரிந்தது. ஆக 62 செனட்டர்களில் 47 பேர் இல்லை என்றால் இப்போது சந்தேகத்துக்குரிய செனட்டர்கள் 15 பேர் தான் என்று ஆயிற்று. ஓரளவு திருப்தி அடைந்தவனாக மார்க் மறுபடியும் நாடாளுமன்ற நூலகத்துக்கு திரும்பினான். செனட் நடவடிக்கைகளை பற்றி ஆராய்ந்தான். குறிப்பிட்ட தினத்தன்று அந்த 15 செனட்டர்களில் சிலர் அயல்நாட்டு தொடர்பு பற்றிய குழுவில் பேசியிருந்தார்கள். சிலர் சூரிய சக்தி குறித்த கமிட்டியில் கலந்து கொண்டிருந்தார்கள். சிலர் துப்பாக்கி கட்டுப்பாடு பற்றிய குழுவில் பங்கெடுத்திருந்தார்கள். இன்னும் சிலர் இங்கும் இருந்தார்கள், அங்கும் இருந்தார்கள். 15 பேரில் யாரையும் நீக்க முடியவில்லை. எனினும் யார் யார் எங்கெங்கே பேசினார்கள் என்பதை தனித்தனி தலைப்புகளில் குறித்து கொண்டான். உடலும் உள்ளமும் வலித்தன. மணி 7:30. செனட்டர்களை பற்றிய கவலையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு எலிசபெத்தின் வீட்டுக்கு ஃபோன் செய்தான். தன்னுடன் சாப்பிட வருமாறு அவளை அழைத்து இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே வந்து அவளை அழைத்து செல்வதாக சொன்னான். ஜார்ஜ் டவுனில் ஸ்மித் என்ற ரெஸ்டாரண்ட்டில் அவர்கள் சாப்பிட அமர்ந்தார்கள். 20-25 வயதுள்ள பெண்கள் வாலிபர்களும் நிரம்பி வழிந்தார்கள் அங்கே. அப்பப்பா, மறுபடியும் காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு
என்று சொன்னபடி எலிசபெத் அமர்ந்தால் உணவு வகைகளுக்கு மார்க் ஆர்டர் கொடுத்தார். அந்த கொடியில் பாருங்கள் மார்க், கோர மூஞ்சி பேர் வழி யார் என்று தெரிகிறதா? செனட்டர் தான்டன். எவ்வளோ சின்ன பெண்ணுடன் உட்கார்ந்து சாப்பிடுறார் பாருங்கள். அவருடைய மகள் வயசு இருக்கும் என்றார் எலிசபெத். அவருடைய மகளே தானே என்னவோ என்றான் மார்க். எந்த கண்ணியமான நபரும் தன் பெண்ணை இந்த மாதிரி இடத்துக்கு அழைத்து வர மாட்டார் என்று கூறி புன்னகை செய்தாள் அவள். செனட்டர் தான்டன் உன் அப்பா செனட்டர் டெக்ஸ்டரின் சிநேகிதர் இல்லையா? ஆமாம், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பொதுவரை தான் சமாளித்தான் மார்க். சிநேகிதர் என்று சொல்ல முடியாது, பிஸ்னஸ் தொடர்பு என்று வேண்டுமென்றால் சொல்லலாம் என்றாள் எலிசபெத். தான்டன் துப்பாக்கி உற்பத்தியில் கொள்ளையை சம்பாதிக்கிறார். அது ஒரு நல்ல பிஸ்னஸ் என்று சொல்ல மாட்டேன். ஏன் உன் அப்பா டெக்ஸ்டரும் கூட தான் துப்பாக்கி கம்பெனியில் பங்கு வைத்திருக்கிறார்? ஆமாம், அது எனக்கு பிடிக்கல. படித்து கொண்டிருந்த காலத்தில் அடிக்கடி அவருடன் சண்டை போடுவேன். துப்பாக்கி கம்பெனியில் இருக்கும் பங்கை விற்றுவிட்டு சமூகத்துக்கு உபயோகமான வேறு நல்ல பிஸ்னஸில் பணத்தை போடுங்கள் என்று சொல்வேன். அவர் கேட்க மாட்டார். அவருடைய தாத்தா வாங்கிய பங்கு என்று சொல்வார். ஆனால் அமெரிக்கா வெளிநாட்டு போர்கள் இறங்குவதை உன் அப்பா எதிர்த்து வந்திருக்கிறாரே என்றான் மார்க். எலிசபெத் சட்டென்று அவனை சந்தேக கண்ணுடன் பார்த்தேன். இது என் அப்பாவை பற்றி நிறையவே தெரிந்து வைத்திருக்கிறீர்களே? இன்னும் முழுக்க தெரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டான் மார்க். உன் மூலமாய் நிறைய தெரிந்தால் நன்றாயிருக்கும். அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை அவள் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. சில இராணுவ தளவாடங்கள் உபயோகிப்பதை ஆதரித்து அப்பா ஒரு முறை செனட்டில் வாக்களித்தார். அதில் எனக்கு ரொம்ப கோபம். ஒரு மாதம் வரையில் அவருடன் சேர்ந்து சாப்பிட உட்காரவில்லை நான் என்றாள் எலிசபெத். உன் அம்மா எப்படி? எனக்கு 14 வயசு இருக்கும்போது அம்மா இறந்து விட்டாள். அதனால் தானோ என்னவோ எனக்கு அப்பாவிடம் ரொம்ப நெருக்கம் என்று கூறிய எலிசபெத் தலையை தாழ்த்தி கொண்டாள். மடியில் வைத்திருந்த கைகளை நோக்கியவாறு மௌனமானாள். அந்த பேச்சை அவள் தொடர விரும்பவில்லை என்று தெரிந்தது. நெற்றியில் அவளுடைய கருத்த கூந்தல் விழுந்து விளக்கின் வெளிச்சத்தில் ஜொலிப்பதை ரசித்தான் மார்க். உனக்கு ரொம்ப அழகான முடி என்றான். முதல் உன்னை பார்த்தபோது முடியை தொட வேண்டும் போல ஆசை இருந்தது. இப்போவும் அப்படி தான். ஆனால் சுருட்ட முடியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தான் நான் நினச்சிக்கொள்வேன் என்றான் எலிசபெத். 2 கைகளாலும் மோவாயை ஏந்தி கொண்டு அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் குறும்புத்தனம் தெரிந்திருந்தது. உங்களுக்கு 40 வயதாகி கிருதாவில் நரை விழும்போது பிரமாதமாக இருப்பீர்கள். ஆனால் அதற்குள் வாழ்க்கை விழாமல் இருக்க வேண்டும் என்று சிரித்தாள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உச்சி மண்டையில் வழுக்கை விழுந்தால் செக்ஸியாக இருப்பார்களாம். காது ஓரங்களில் வழுக்கை விழுந்தால் சிந்தனையாளர்களாக இருப்பாங்களாம். முழுக்கவும் வழுக்கை விழுகிறவர்கள் தங்களை செக்ஸியானவர்கள் என்று நினைத்துக் கொள்வார்களாம். எனக்கு உச்சி மண்டையில் வழுக்கை விழுந்தால் என்னை ஏற்றுக்கொள்வியா? அத்தனை காலத்துக்கு என்னால் காத்திருக்க முடியாது என்று சிரித்தாள் அவள். இருவரும் அவர் வீட்டுக்கு திரும்பினார்கள். வழியில் அவன் நின்று அவள் இடையை அணைத்து அவளை முத்தமிட்டான். அவள் அதை எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று சற்று தயக்கமாகவே இருந்தது. அவள் அதை ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சியை தந்தது. இருவரும் கையை கோர்த்து கொண்டு ஆனந்தமாக மெதுவாக மௌனமாக நடந்தார்கள். அவர்களின் பின்னே 3 பேர் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவள் வீட்டின் அழகிய முன்னறையில் கிரீம் நிறத்து சோஃபாவில் அவளை மீண்டும் முத்தமிட்டான் மார்க். அந்த 3 பேர் வெளியே இருட்டில் மறைந்தபடி காத்திருந்தார்கள். தொடரும்.